யமதர்மராஜன் ஒரு முறை பூமிக்கு வந்தபோது ஒரு அழகான பெண்ணிடம் தனது மனதை பறிகொடுத்தார். அவள் மானுட பெண் என்றாலும் அவளை மணந்து சில காலமாவது அவளுடன் வாழ வேண்டும் என்ற ஆசை யமதர்மனுக்கு வந்துவிட்டது. அந்த மானுட பெண்ணை மணந்து அழகான ஆண் குழந்தைக்கு தகப்பனானார் யமதர்மன். நாட்கள் செல்ல செல்ல யமனுக்கு தன் மனைவியின் மீது சலிப்பு தப்பியது. மேலுலகமே போய்விடலாமா என்று எண்ணும் போதெல்லாம் தன் பிள்ளையின் மேல் இருந்த பாசத்தால் தன் மகனை நிர்கதியாக விட்டுவிட்டு போக அவருக்கு மனம் வரவில்லை. மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் அவனிடமே மனம் விட்டு பேசினார். மகனே, நீ சிறந்த மருத்துவராக வேண்டும். மரணத் தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும். எப்படி தெரியுமா? ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் அங்கு நான் இருப்பேன். உனக்கு மட்டும் நான் கண்ணுக்கு தெரிவேன். நான் அங்கு இருந்தால் அவருக்கு நீ வைத்தியம் செய்யாதே. நான் அங்கு இல்லை என்றால் தைரியமாக மருந்து கொடு, அவன் பிழைத்துக் கொள்வான். அதனால் உன் புகழ் மேலும் மேலும் பரவும் என்றார் யமன். மனைவியிடம் சொல்லிக் கொள்ளாமல் மேலோகம் சென்று விட்டார் யமன். மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான். அவன் வைத்தியம் செய்தால் எப்படி இருப்பவனும் பிழைத்துக் கொள்வான். ஒருவர் கூட சாகவில்லை. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை பார்த்தால் கும்பிட்டு விட்டு வெளியே வந்து விடுவான். இந்த வைத்தியன் கைவிட்டால் பிறகு மரணம்தான் என்று ஊரே புகழ்ந்தது. கொஞ்ச நாளில் அந்த ஊர் அரசனின் மகள் நோய்வாய்ப்பட்டாள். யார் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை. இவனை அழைத்த அரசன் தன் மகளை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாக தருகிறேன், தன் ராஜ்யத்தையும் தருகிறேன் என்றார். அவள் படுத்திருக்கும் அறைக்குள் போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி. யமன் எதிரில் நின்று கொண்டிருந்தார். வைத்தியம் செய்தால் பிழைக்க மாட்டாள், ஆனால் பிழைத்து விட்டால் அழகான அந்த ராஜகுமாரி, ராஜ்யம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இடைஞ்சலாக அப்பா நிற்கிறார். எப்படி அவரை விரட்டுவது என்று யோசித்தான். பளிச்சென்று ஒரு யோசனை பிறந்தது. வாசல் பக்கம் பார்த்து கத்தினான். அம்மா, அப்பா உள்ளதான் இருக்காரு. ரொம்ப நாளாக அப்பாவை கண்ணு தேடினியே, இங்கே இருக்காரு பாரு என்று அலறினான். அவ்வளவுதான். யமன் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார். கட்டுனது யமனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்தேதான் ஆக வேண்டும்.